சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இளைய தலைமுறை பேச்சாளர்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெற்றது. மாணவரணி சார்பில் நடந்த இம்முகாமில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்து சுமார் 150 பேச்சாளர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இளைய தலைமுறை பேச்சாளர்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெற்றதாகவும், தேர்வு செய்யப்படும் பேச்சாளர்களுக்கு சென்னையில் ஒரு வாரம் சிறப்பு பேச்சு பயிற்சி அளிக்கப்படும் என்று மாநில மாணவரணி செயலாளர் செங்கை ராமச்சந்திரன் தெரிவித்தார். தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை காலபைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் பூசணி தீபமேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். இங்கு உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து காலபைரவரை வணங்கி சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொள்கை தலைவர் சமூக சேவகர் அஞ்சலை அம்மாளின் 65வது நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பாக அஞ்சலை அம்மாளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனியில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துப்புரவு பணியாளர்கள், OHD ஆபரேட்டர்கள், தூய்மை காவலர் உள்ளிட்டோர் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாயிலை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நேரத்தை வரைமுறைப்படுத்த வேண்டும், பணிக்கேற்ற ஊதியம் வழங்க வேண்டும், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மணிக்கூண்டு அருகே சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலை அம்மாளின் 135வது நினைவு நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் தலைமையில் ஏராளமான தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செயல்பட்டு வந்த தனியார் கல்லூரிக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என புகார் எழுந்த நிலையில் மாணவிகள் தங்களது கல்வி கட்டணத்தை திரும்ப செலுத்துமாறு வலியுறுத்தி பெற்றோர்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் அரசு மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க கோரி மணல் லாரி மற்றும் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் இன்று ஒருநாள் அடையாள காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கரூர், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சார்ந்த மணல் லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஐயங்கோட்டையில் சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அழகு முத்துக்கோன் நகரில் தனிநபர் ஒருவர் அரசு பொதுப்பாதையை ஆக்கிரமித்து ரோடு வசதிக்கு இடையூறு செய்து நீதிமன்றம் மூலம் தடை ஆணை பெற்று சாலை அமைத்து தர தடை செய்து வருவதாகவும், இதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். தனிநபர் பாதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு 20 வருஷமா எதுவுமே மருத்துவத்துக்கோ இல்லை ஒரு டெஸ்ட் ஆனவோ இப்போ கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வழியே இல்லை. போட்ட ஆர்டர் அதை போடுறதுக்கு விட மாட்டாங்க. அந்த ஒரு தனிநபர் விட மாட்டாங்க. இதுக்கு நாங்கள் சிஎம்முக்குமே இது ஒரு பெட்டிஷன் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஒரு நாள் முதல்வர் அந்த இதில் நாங்கள் இதுக்கு கொடுத்துருக்கோம், பாதை போட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குமே எந்த ஸ்டெப்புமே யாருமே எடுக்கல. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை வருகை தர உள்ளார். இதனையடுத்து கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் பிரம்மாண்ட அரங்கு தயாராகி வரும் நிலையில் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெடிகுண்டு நிபுணர்களும் மோப்ப நாய்களையும் கொண்டு சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவை காந்திபுரம் பகுதியில் 3.68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட ஆம்னி பேருந்து நிலையத்தை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமிநாதன், அரசு கொறடா ராமச்சந்திரன்,
மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் 30.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவற்ற 15 புதிய திட்டப்பணிகள் திறப்பு மற்றும் 271 மதிப்பீட்டில் 1028 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே திருமுருகன் என்பவருடைய வீட்டின் வளர்ப்பு நாயை மர்ம நபர் ஒருவர் அரிவாளால் வெட்டி சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் திருமுருகன் கொடுத்த புகாரின் பேரில் அந்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த சின்னார்பதி அருகே ஆலியர் வால்பாறை சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழிமறைத்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஆலியர் வால்பாறை சாலையில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் கவனமாக செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அண்ணன் மனைவியான சங்கீதா என்பவரை சுரேஷ் என்பவர் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவானார். இது தொடர்பாக நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சுரேஷ் தலைமறைவாவதற்கு உதவியதாக மதுரையைச் சேர்ந்த சித்திரன் என்பவரையும் அவரது மனைவி பரமேஸ்வரி என்பவரையும் போலீசார் கைது செய்து நத்தம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் தலைமறைவாக உள்ள சுரேஷை தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல் பழனி கோவிலுக்கு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதியினர் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த நிலையில் அங்குள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்களது தங்கச்சேனை தவறவிட்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து பழனி நகர போலீசார் தம்பதியினரை சிசிடிவி காட்சியின் மூலம் தேடி அவர்களிடமே நகையை ஒப்படைத்த நிலையில் அதை கைப்பற்றி உரியவர்களிடம் ஒப்படைத்த விடுதி உரிமையாளர் மற்றும் பழனி நகர காவல்துறையினருக்கு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறையைச் சேர்ந்த நபர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவியின் ஒருவரான சமூக சேவகி அஞ்சலை அம்மாள் நினைவு நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் சார்பாக அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், நகர செயலாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் வனப்பகுதிகளில் இருந்து வனவிலங்குகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனப்பகுதியில் தொட்டி வைத்து தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வெயில் காலங்களில் வனவிலங்குகள் தண்ணீர் தேடி கிராமங்களுக்குள் வந்து கிணற்றில் விழுந்தும் நாய் கடித்தும் இறந்து விடுவதால் இந்த நடவடிக்கைகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஓடும் பேருந்தில் மங்கையர்கரசி என்ற பெண்ணிடம் செயின் பறித்த தூத்துக்குடியைச் சேர்ந்த தேவி, நாகேஸ்வரி, ராஜேஸ்வரி, காளி ஆகிய 4 பேரை சக பயணிகள் பிடித்து கருப்பூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அவர்களிடம் இருந்து செல்போன்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலவிளை பகுதியில் உள்ள பத்ரேஸ்வரி அம்மன் கோவிலில் சுவர் ஏறி குதித்து உள்ளே நுழைந்த முகமுடி கொள்ளையன் ஒருவர் கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த காணிக்கை பெட்டிகளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூவரை போலீசார் மடக்கி பிடித்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா மற்றும் பைக் பறிமுதல் செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஆரணி தாலுகா போலீசார் பைப்பூர், சேவூர் உள்ளிட்ட கிராமத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது அங்கு சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்ததில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.